ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் நமன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. எந்த வீடு போனாலும் வீடு போவாங்க. நான் எடுத்து கூட அண்ணன் ஓட்டு போட்டு நினைச்சில்ல நீங்க போறீங்க போராடி நான் உதாரணம் செய்வேன். அம்மா சோறு போராட போடுவான் உள்ள ஐயா இருந்தா கூட பொறிக்கையா இருந்தா ரோடியா இருந்தா கூட ஒரு அம்மா சொல்றா கோயிலுக்கு போயிட்டு நானு செட்டாக்கா நாளைக்கு தான் போகணும்னு நினைச்சோம். எப்ப பார்த்தாலும் கேட்டாங்க எதுக்குமா நீ எப்போ வந்தாலே சொர்க்கத்துக்கு போறதுன்னு தான் கேட்குவாங்க. ஆனா நீ நரகத்துக்கு போனதுன்னு கேட்கறியாது. நான் தவறு பெத்த ஒரு புள்ள பூரிக்கிறது அது செட்டா கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவோம். அந்த நரகத்துல இருக்கிறவங்க கூட அந்த புள்ளிய காப்பாத்தாது. ஒருத்தவங்களும் உதவி செய்ய மாட்டான். அதனால நான் முன்னாடி போயிட்டுன்னா அவனுக்கு அங்க உதவி செய்யறவங்க நான் செய்யணும்னு சொன்னான். அவன் தான் அம்மா. அதனால தகவல் தாய்மார் இருக்கும். அதான் எங்க தகவல் தாய்மார் நான் வச்சுக்கிற மரியாதை என்னைக்கே இருக்கு. நான் தாய்மலை என்ன மரியாதைக்குதோ அதே மாதிரிதான் தகவல் மக்கள் கூட. அதனால நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டியது. நிறைய நான் பேச வேண்டிய அவசியம் நிறைய பேசிட்டு இருக்கிறேன்.
பேசி பேசியே கெட்டவன் நானா, பேசாததால கெட்டவன் நானா. யாரு கேட்டு அந்த அளவுக்கு வாயில் ஆசிருந்தான். அதே வாயில தானே பேச முடியும், வாயில எப்படி பேச முடியும்? அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்துட்டு போன நேரு. அவர் கொடுத்த நேரு தான் இன்னைக்கு எல்லாரும் வக்கீல் ஆகுறாங்களோ, டாக்டர் ஆகுறாங்களோ, இன்ஜினியர் ஆகுறாங்களோ. இல்ல நம்ம ஜாதியை சீண்ட மாட்டான். அவர் நம்ம ஜாதிக்காக மட்டும் வாழல, எல்லா மக்களுக்காக மாறு. நீ இந்து ஆகுது, நீ கிறிஸ்டின் ஆகுது, நீ முஸ்லீம் ஆகுது, எல்லாருமே எழுதி வச்சுதான் ஒரு கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ், எல்லாருமே எல்லா உரிமை வேணும்னு கேட்டவர். நம்ம அவங்க மறந்துட்டோம்னாக்கா நம்மளோட நன்றி கேட்டவர் யாரும் இருக்க மாட்டாங்க என்று கூறி அவருடைய 69 70 ஆண்டு நினைவு நாள், அந்த நினைவு நாளுக்கு என்னைக்கே நாங்க மறக்காத, எங்க உயிரிழக்கே நாங்க அம்பேத்கர் போலதான் இருப்போம். அம்பேத்கரை விட்டு நாங்க பிரிய மாட்டோம். எங்க உடம்புல ஒரு ரத்தம் மட்டும் அம்பேத்கர் தான். அந்த ரத்தத்தை மாற்றவே முடியாது. அதனாலதான் என் அருமை சகோதரர் சுனில் கம்பளி கொடுக்குறாரு. சில பேர் வெயில் காலத்துல கம்பளி கொடுக்குவான், யாருன்னா பொதிக்குவானா? வெயில் காலம் கம்பளி கொடுத்து ஏமாத்துட்டு கொடுக்குறான் அந்த ஊர்ல. வெயில் காலத்துல போய் எவனா கம்பளி போத்துவானா? அதான் சொல்லி சொன்னேன். நல்ல டைம் குளிர் காலத்துல கூட இப்ப சீசன் ரொம்ப குளிர்து, அதனால காய்கறிகள் எல்லாம் புடவை கொடுக்குறாங்க. எல்லா காய்கறியும் புடவை அன்பு, அவ்வளவுதான். அந்த அன்புக்காக வாங்க வேண்டியது. பிள்ளைகளுக்கெல்லாம் நோட்டு புக்கோ மற்றதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும். என் பிள்ளைகள்லாம் எல்லாம் இன்டெலிஜென்ட் எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த பின்னாலும் பிறந்த நாளும் இறந்த நாளும் கொண்டாடுகிற ஒரே இனம் தாழ்த்தப்பட்ட இனம். அந்த தாழ்த்தப்பட்ட இனம் அம்பேத்கர் அவர் வழியிலிருந்து இந்த தங்கவயல் மக்களுக்கு 40 ஆண்டு காலமாக சேவை செய்து கொண்டு இந்த தங்கவயல் மண்ணிலே தாழ்த்தப்பட்ட மக்களின் பின்புலமாக இந்த மக்களுக்கு வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும்
மக்கள் பணியிலே அவர் என்றென்றும் முன்னிற்கிறார். இந்த மக்களுக்கு யார் துரோகம் வைக்கிறார்களோ அதை தட்டி கேட்கின்ற ஒரே திறம் படைத்த தளபதி ராஜேந்திரன் அவருடைய பொருட்களால் இப்பொழுது சுனிலா அவர்களுடைய துணைவியாரும் சேர்ந்து அவர்கள் முன்னிலையில் தளபதி அவர்கள் இந்த இலவசங்களை வழங்கிய பின்னால் ஒரு 5